Hello friends. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டே 67 and the episode 68 தான் பார்க்க போறோம். அப்புறம் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ போல 67ஆம் நாள் காலை 9:35. இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல சுபிக்ஷாவும் எஃப்ஜே அண்ட் விக்ரம் வினோத் இவங்களாம் உட்காந்துருந்தாங்க. சுபிக்ஷா வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒரு அளவுக்கு தான் குமார். எங்க அப்பா பேர் குமார் தானே. அந்த பாட்டு வந்து பிடிக்காத மாதிரி ஒரு மாதிரி அறாவ பாட்டு பாடிக்கிட்டே இருக்கா அப்படின்ற ரியாக்ஷன்ல எல்லாம் உட்காந்துருந்தானுங்க. அப்புறம் சுபிக்ஷா வந்து அவங்களுக்குன்னு ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. அந்த பாட்டு வந்து மறந்துட்டாங்க போல. அப்ப எஃப்ஜே கேட்கறாங்க, பாடி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் பாடலங்க, அந்த பாட்டு மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே எஃப்ஜே அந்த பாட்டை வந்து எடுத்து கொடுத்துறாரு. பாட்டு மறந்து போயிட்டேன். அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கம். உடனே சுபிக்ஷா அந்த பாடம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அனைவருக்கும் என் சிரம் தந்த வணக்கம், சுபின்னு பேரு வச்சாங்க எனக்கு. உடனே விக்ரமும் நம்ம வினோத்துக்கும் மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. உடனே வினோத் சொல்றாரு, ஏன்டா அவ பாட்டு 7 இருந்தா ஏன்டா நீ ஆரம்பிச்ச அப்படின்றாரு. என் கதையை கொஞ்சம் நீ கேளு, தூத்துக்குடி என் ஊரு, கொஞ்சம் வாழு பொண்ணு நான் பாரு, ஹே கேளு மக்கா நீ கேளு. இதை பொறுத்துக்க முடியாம விக்ரம் எந்திச்சு போய் ஒரு பெட்ஷீட் எடுத்து சுபிக்ஷாவுக்கு தெரியாம பின்னாடி எடுத்து மூஞ்சியை கவர் பண்ணிட்டாரு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சுபிக்ஷாவை தூக்கிட்டு போறாங்க. அப்படி தூக்கிட்டு போறப்பையும் சுபிக்ஷா அந்த பாட்டு பாடுறது இல்லையே. தூக்கி கொண்டு போய் அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல வச்சு தூக்கி போட்டுருன்னு மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆக்கடா இதுக்கப்புறம் அந்த ப்ரோபோல போட்டு காட்டுற அந்த கோர்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க நான் பாக்கலாம். மதியம் 12:20. டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம கேஸ் யார் போட்டிருக்கான்னு பார்த்தா விக்ரம் போட்டிருக்காரு சுபிக்ஷா மேல. என்ன கேஸ்னா பீட் பாக்ஸிங் பேர்ல காதை கிழிச்சது மட்டும் இல்லாம வீடு ஃபுல்லா HTP வச்சிருக்கா அன்றதா கேஸா. பாடி பாடி சாவடித்தல், அதுவும் ஒரே பாடலை பீட் பாக்ஸிங் என்ற பெயரில் வீடு முழுவதும் துப்பி வைத்தல். இதுக்கு வந்து சுபிக்ஷா மேல கேஸ் போடக்கூடாது. சுபிக்ஷா பீட் பாக்ஸிங் பிரவீனை கூப்பிட்டு போடணும். முத அட்வொகேட் சபரிநாதன். அப்போ அந்த சைடுல அட்வொகேட் வந்து பார்வதி ஐயப்பன். ஒரு ஜட்ஜா இருக்கிறது வந்து கானா வினோத்தும் எஃப்ஜேவும். அண்ட் விக்ரம் சைடு ஆஜராகிற வக்கீல் வந்து சபரி. சுபிக்ஷாக்கு ஆஜராகிறது வந்து நம்ம பார்வதி. இதுல சபரியோட ரோல் என்ன, வாதாடுறது. அதை விட்டுட்டு விக்ரமோட சேர்ந்து விக்ரம்க்கு போட்டியா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. கதவை திறந்தா கடல், இது எல்லாம் ஒத்துக்கிறோம் சார். எத்தனை தடவை சார், எத்தனை தடவை சார். எமோஷனலா வாதிங்க. நாங்க டேபிள் எடுத்து வந்து அந்த பக்கம் சொல்லுங்க சார். வக்கீலா வந்து வாதாடுறான்னா பாதிக்கப்பட்ட நபர் 2 மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எனக்கும் ஆசைதான் கலையெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். கலை என்கரேஜ் பண்ண முடியாது. இதுல சுபிக்ஷா பாடின பாட்டுல விக்ரமோட காது வந்து ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லி அப்படி காதல் ஒரு கட்டு போட்டுப்பாரு. அங்க ஜட்ஜுக்கு ஒரு சாம்பிள் கொடுக்கறதுக்கு ஒரு பஞ்சு கொடுப்பாங்க. அதை நம்ம வினோத் வாங்கி பார்த்துட்டு இந்த பஞ்சை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. காதுல இருந்து எடுத்த பஞ்சுல இருந்து அந்த ரத்தங்கள் எல்லாம் இது போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. அந்த பஞ்சையால போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவீங்க, அதை பிளட் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். அடுத்து நம்ம பார்வதி வராங்க சுபிக்ஷாக்கு வாதாடுறதுக்காக. அவங்க வாதாடிட்டு இருக்கப்போ இங்க கமுதில வந்து மயக்கம் போட்டு அலோரா மேல விழுந்துடுறாரு. இப்ப இவர் எதுக்கு மயக்கம் போட்டாருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுபிக்ஷா பாடிப்பாங்க, அதுக்காக மயக்கம் போடுறாரு. ஏண்டா மயக்கம் போடுறதா இருந்தா நீ அப்பவே போட்டுருக்கணும், இப்ப என்னடா மயக்கம் போடுற, அதுவும் ஆம்பளைங்க பொறுத்தவரை உட்காரதே கிடையாது. இதை பார்த்த உடனே ஜட்ஜ் அந்த வினோத்து அவரத்துக்கு ஆம்பளை மாதத்துல உட்கார வைங்க, அப்பதான் அது சரியா போகும், அதனால அவருக்கு இப்பதான் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் வலிப்பு இருக்குது போல சார். அவர் ஜென்ஸ் பக்கத்துல உட்கார வச்சா நல்ல வைத்தியமா இருக்குடா. இப்ப சுபிக்ஷாவை வந்து பீட் பாக்ஸிங் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. அப்போதைக்கு விக்ரம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, அதை கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்கிரிப்ட்ல இருக்கு. வாயாலே மியூசிக் பண்ணுவையா. ஆனா அதே பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப நீ கமுதின் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொன்னார் பாருங்க, அது ஸ்கிரிப்ட்ல இல்லடா. இது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸா இருக்கே. பார்வதி நடிச்சாங்க, பாவமா இருக்கு. அப்புறம் அந்த கேஸ்ல சுபிக்ஷா ஜெயிச்சாங்க. உங்களிடம் போதாத எவிடன்ஸ் இல்லாததால் சுபிக்ஷா வழக்கு வெற்றி பெற்றது. இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதிரையும் அலோராவும் தனியா ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த வழியா எஃப்ஜே கிராஸ் பண்றாரு. ஆதிரை வந்து ஆனியன் கட் பண்றாங்களா இல்ல ஆப்பிள் கட் பண்றாங்களான்னு தெரியல. அப்போதைக்கு சொல்றாங்க, எனக்கு இந்த வீட்டுல யாருமே இல்ல, எனக்குன்னு பேச யாருமே இல்லை அப்படின்னு. உடனே அலோராவும் சொல்றாங்க, ஆமா எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க.
நமக்குன்னு யாருமே இல்லை இந்த வீட்டுல, நமக்குன்னு பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கமோ நம்ம எச்சியை தாங்க முடியாம ஓடி வந்து அரோராவை கட்டி பிடிக்கிறாரு. யாரு நம்மளே ஒரு அனாதை, நான் இருக்கேன் சொல்லும் அப்படின்ற மாதிரி அப்படியே டக்குனு இங்கிட்டு ஒரு பெல்ட்டி அடிச்சு நம்ம அரோராவை வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. வாசுருதி போவோம். உடனே ஆதிரை வந்து வேணான்னு கத்துறாங்க. அதுக்கு அரோரா சொல்றாங்க, ஆல்ரெடி உனக்கு கியூல இருக்காங்க, என்னை விட்டு நான் வரல அப்படின்றாங்க. தெரியாதா? அவளுக்கு தெரியும், அதனாலதான் பிரச்சனை. அதான் நான் பாத்துக்கிறேன் வான்னு எப்படி சொல்றாரு. அதுக்கு அரோரா சொல்றாங்க, எனக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு தான் இருக்கணும், இருந்துச்சுன்னா அது நானா மட்டும் தான் இருக்கணும், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு தான் இருக்கணும், அப்படி இருக்க முடியுமா உன்னால? உடனே எஃப்டி சொல்றாரு, ஓகே எனக்கு அதெல்லாம் ஓகே, நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே அரோரா சொல்றாங்க, அப்ப நான் 2 வச்சுக்குவேன், ஆனா நீ எனக்கு ஒன்னே ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு 2 இருக்கும், எனக்கு பிரச்சனை இல்லையா? நல்ல டீலிங்டா. இவர்களின் வருங்கால வாழ்க்கை துணைகளை நினைத்துதான் நமக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. அரோராக்கு நோ சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஆதிரையை பார்த்து ஒரு ரொமான்டிக்ல கூப்பிட்டாரு. ஆதிரை கத்தியை எடுத்துட்டு பக்கத்துல வரவங்க எஃப்டியை ஓடிட்டாரு. மனசுங்க இல்லையா? கார்டன் ஏரியால சாண்ட்ரா வந்து திவ்யாவை பத்தி பார்வதிட்டே கம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு தடவை பேசி பாருங்களேன். எனக்கு பேச பிடிக்கலையே, நான் பேசல. புரியுது. நீ பார்வதிட்ட நல்லதை பத்தி சொன்னாலே அவங்க கெட்டதா மாத்தி ஒரு ஏத்தி விட்டு நம்ம அமுச்சு விட்டுருவாங்க. அவளுக்கு ஓட்டு போடலன்னு சொன்னதுக்கு வெளியில போறது யாருன்னு கேட்கும்போது சாண்ட்ரான்னு சொன்னாவ. உடனே காட்டிட்டா. ஆமா, உடனே அதை தான் நான் சொல்றேன், உடனே காட்டிட்டா. தெரியுதா இப்போ? பிரஜன் நெபிக்டான் அன்னைக்கு நைட்டு திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் சண்டை வந்துருக்கும் இல்லையா, அந்த சண்டையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல சாண்ட்ரா சொல்றாங்க, திவ்யாவை பத்தி இதாதுட்டான், அதை வந்து சமாதானப்படுத்த தான் பார்க்கணும். ஆமா ஆமா அப்படிதான், கூட இருந்தே குளிப்பறிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அப்படி அவங்களுக்கு அப்படியே ஊத்திட்டே வராங்க. நம்ம பார்வதி 2 பேரும் பேசாம இருந்தாங்கன்னா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு அது மட்டும் தான் பேசணும். தெரியும், நோட் பண்ணேன். கூடவே இருந்துட்டு நீ இப்படி பிரிச்சு விடுறதுக்காக ஏற்றி விடக்கூடாது, ரொம்ப தப்பு. அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து அந்த காலனி ஏரியாவில் உட்காந்துட்டு கமுதினை பார்த்து இந்த வீட்டில் இருக்க பெண்களெல்லாம் நீ என்னவா நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பொண்ணுங்களும் ஒவ்வொரு ஆண்களும் உனக்கு எந்த மாதிரி ரிலேஷனா நீ ஒத்துக்கிற சொல்லு. ஆமா, இது இப்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு தடவை சொல்லு பேபி. பாரு மட்டும் தான் பெஸ்டி. ஓ, பெஸ்டி ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வருக்கு கீழே சொல்றது பெஸ்டி. அதேதான், பெஸ்டி மட்டும். சரி, இதே கேள்வியை வந்து நம்ம வினோத்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். அரோரா வந்து ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி, ரம்யா 2வது பொண்டாட்டி. அப்ப ஒருத்தன் கூட இங்கே டைட்டில் வின் பண்ணணும்னு வரல, எல்லாம் பொண்டாட்டி தேட வந்திருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன் கைஸ். மதியம் 2:50. டேய், என்னடா கேஸா இருக்க போகுது? கண்டிப்பா கேஸ் ஒன்ன பத்தி தான். அரோரா வந்து கேஸ் போட்டிருக்காங்க. பார்வதி வந்து அரோராவை பத்தி பின்னாடி பேசி நாமினேஷன் அப்ப அரோராவோட பேரை வந்து எல்லாத்தையும் இப்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவங்க பேரை நாமினேஷன்ல யூஸ் பண்றதுக்காக போய் சில வேலைகள்லாம் பாக்குறாங்கன்னு அரோரா கேஸ் போட்டுறாங்க. என்னை பற்றி பலரிடம் பேசுகிறாய், அவதூறு பரப்புறாய், நான் நாமினேட் ஆகலன்னு சொல்லி காட்டுறாய். இந்த கேஸுக்கு கோர்ட்டுக்கே போக வேணாம், இப்ப ஒன்னும் அவரு பாருங்க வெளியே. நான் இருந்தால் உனக்கு கடுப்பா இருக்கா? Do you desperately want me to get evicted? மனசுல நினைச்சதெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் கிடையாதே. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டாங்க, அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. என் கட்சிக்காரர் அரோரா கமருதன் என்ற நபருடன் ஒரு உன்னதமான நட்பில் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வேற மாதிரி பார்த்து ஒரு பொசசிவ்னஸ்ல அரோரா மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி கிரியேட் பண்ணிருக்காங்க எதிர்க்கட்சியாளர் பாரு அவர்கள். நாமினேஷன் கூட இவ்வளவுதான் நாமினேட் பண்ணணும், அதான் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அப்படிப்பட்ட நாமினேஷன் கூட இவ்வளவு நாமினேட் பண்ணு அப்படின்னு ரொம்ப டெஸ்பரேட்டா எப்படியாச்சும் அரோராவை வெளியில அனுப்பிடணும்னு கங்கனை கட்டிட்டு இருக்காங்க. அதை விட எனக்கு ரொம்ப ஷாக் ஆனது, நான் இருந்தா உனக்கு கடுப்பா இருக்கா, do you desperately want me to get every படிச்சு காட்டுற அவங்க என்கிட்ட ஐயோ மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு அவங்க வாயாலே சொன்னாங்க. இதுக்கு கேமரா சாட்சி, நானும் அவங்க மட்டும் தான் இருந்தோம். அவங்க வாயாலே சொல்றாங்க, சரி உன் டெஸ்பிரேஷன் இருக்குன்னா ஒத்துக்கோ, எனக்கு அரோரா பார்த்து பயம் அப்படின்னு ஒத்துக்கோ, இவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கா வெளில போக ஒத்துக்கோ, அது இல்லாத மாதிரி தயவு செய்து நடிக்காத, உன் முகத்திரை அனைத்தும் கிழித்து விட்டு உங்களுக்கு நீங்க யாரும் நல்லாவே தெரியும். இதுதான் என்னோட ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்ப பார்வதியோட தரப்பு வக்கீல் ஆஜராக வேண்டிய நேரம். அவர் வந்து இப்ப யாருன்னா நம்ம கமருதீன் தான். பற்றி பலரிடம் பேசுகிறாய், இதற்கு நான் என்ன கூறுவதென்றால் வந்து எதிர்த்து பேசுவார்னு பார்த்தா அவரே ஒத்துக்கிறார் எல்லாத்தையும். ஆமா, கமருதீன்ற குமரன் என்கிற கமருதீன் வந்து தன்னுடைய அன்பை வந்து சரிவாயா பகிர்ந்து கொடுத்தாரு 2 பெண்களுக்கு. அதுல ஒரு பக்கம் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு, அது பார்வதி. அப்படி பார்வதிக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆன காரணத்தினால பார்வதி வந்து நாங்க 2 பேரும் பாதரை வந்து ஒரு மாதிரி பொசசிவ் ஆயிட்டாங்க, அதனால இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு இவரே உண்மையை உளறிட்டாரு. 2 பேர்கிட்ட பழகும் போது 2 பேருக்கு ஈக்குவலான அன்பை கொடுத்திருக்கார்.
அப்போது கொடுக்கும்போது என்ன இருக்குன்னா ஒரு சைடு வந்து ஓவர்ஃப்ளோ இருக்கு. இந்த மாதிரிலாம் உண்மையை போய் அங்கிட்டு உளறிடுவான்னு சொல்லிதான் பார்வதியில வருமாய் வரத்துக்கு லாயரா எடுத்துக்கிட்டாங்க. அதாவது பாரு சைடில் என் கட்சிக்காரர் பாரு சைடில் அந்த ஓவர்ஃப்ளோ இருக்கு, ஒரு சைடு அது நட்போட நின்றுச்சு. ஸோ இதை பாரு பார்க்கும்போது ஒரு பெண்ணாகிய பாரு மனதளவில் புண்பட்டிருக்கிறார். இப்ப லாயரா எடுத்து ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டனால கேஸ் முடிஞ்சு அவ்வளவுதான். இப்படி ஒத்துக்கிட்ட ஒரு நேர்மையான லாயரை நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு நான் பாராட்டுறேன் உங்களை. அரோரா ஜெயிச்சாங்க இந்த கேஸ்ல. அதுவும் இந்த கேஸ் எப்படி ஜெயிச்சுன்னா, யார் அங்க இன்னும் தெரிஞ்சா இருக்கிறது பார்த்தா நம்ம சாண்ட்ரா, நம்ம பார்வதியோட ஆதரவாளர். கனி ஒரு தீர்ப்பும் சாண்ட்ராவை தீர்ப்பும் கொடுக்கவும் இந்த கேஸ் நேரம் மக்கள் மன்றத்துக்கு போயிடுச்சு. ஹவுஸ்மேட்ஸ் வந்து யாரை வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் இந்த கேஸ்ல ஜெயிப்பாங்க. உடனே எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி அரோரா தான் நாங்கள் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லவும் பார்வதி உடனே இந்த குரூப்பிசம் அப்படின்ட்டாங்க. மக்கள் மன்றத்தில் தீர்ப்பு வந்து அரோராக்கு ஃபேவரா பண்ணுச்சு. இதை உங்களை சொல்லிட வேண்டியது அவ்வளோதான் கைஸ். வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அண்ணன் போயிட்டு வரேன். நாளைக்கு பார்க்கலாம். பை பாய்.